இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸில் ஷேரை டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணுறதை பற்றி இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். எஸ் லிமிடெட் 1,70,000 shares of rupees 10 each at a discount of 10%. The shares were payable as under: on application rupees 3, on allotment rupees 4, adjusted of discount, on first and final call rupees 2. The public applied for 1,60,000 shares and the shares have been delay allotted. All the money were delay received. Pass journal entries and prepared. எஸ் லிமிடெட் 1,70,000 ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கான். ஒரு ஷேரோட ரேட்டு 10 ரூபான்னு எதில் இஷ்யூ பண்ணியிருக்கான்னா 10% டிஸ்கவுண்ட்டில், அதாவது தள்ளுபடியில் இஷ்யூ பண்ணியிருக்கிறான். இந்த 10% டிஸ்கவுண்ட்னா 10 ரூபாயில் 10%னா எவ்வளோ வரும்னா ₹1 தள்ளுபடி பண்ணிவிட்டு 9 ரூபான்னு இஷ்யூ பண்ணியிருக்கான். ஆக்சுவலாக அந்த ஷேரோட ரேட்டு 10 ரூபா. அந்த 9 ரூபாயை எப்படி வாங்குகிறான் பாருங்கள். அப்ளிகேஷன் அப்போ 3 ரூபா, அலாட்மெண்ட் அப்போ 4 ரூபா, ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அப்போ 2 ரூபா. இது மூணுத்தையும் கூட்டினோன்னா 9 ரூபா வரும். ஆனால் ஆக்சுவலாக வந்து ஒரு ஷேரோட ரேட்டு 10 ரூபா. அப்போ அந்த ₹1 எதில் அட்ஜஸ்ட் ஆகிருக்குன்னா அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் ஆகிருக்கு. அப்போ டிஸ்கவுண்ட் வந்து அலாட்மெண்ட்டில் தான் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். ஆக்சுவலாக 10 ரூபான்னு வந்திருந்தா இங்கே அலாட்மெண்ட் பணம் 5 ரூபா இருக்க வேண்டிய இடத்துல 4 ரூபா இருக்குது. ஏன்னா 10% டிஸ்கவுண்ட்னா ₹1 எதில் அட்ஜஸ்ட் ஆகிருக்கு, அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் ஆகிருக்கு. The public applied 1,60,000 shares and the shares have been delay allotted. All the money were delay received. Pass journal entries. ஆனால் பப்ளிக் வந்து எவ்வளோ ஷேருக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கான்னா 1,60,000 ஷேருக்கு 1,60,000 ஷேர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கான். ஆக்சுவலாக கம்பெனி இஷ்யூ பண்ணது 1,70,000 ஷேர்ஸ். ஆனால் அப்ளிகேஷன் பணம் வந்தது 1,60,000 ஷேர்ஸுக்கு தான் அப்ளிகேஷன் பணம் வந்திருக்கு. இந்த அப்ளிகேஷன் பணம் எல்லாமே அப்ளிகேஷன் பணம், அலாட்மெண்ட் பணம், ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் பணம் எல்லாமே இங்கே வந்துட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி போடணும். இப்போ ஆக்சுவலாக வந்து கம்பெனி இஷ்யூ பண்ணது 1,70,000 ஷேர்ஸ். ஆனால் அப்ளிகேஷன் பணம் வந்தது 1,60,000 ஷேர்ஸ். அப்போ நம்ம எதுக்கு வந்து ஜேர்னல் என்ட்ரி போடணும்னா எவ்வளோவுக்கு பணம் 1,60,000 ஷேர்ஸுக்கு தான் அப்ளிகேஷன் பணம் வந்திருக்கு. அதுக்கு தான் நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணணும். 1,70,000 ஷேர்ஸுக்கு வந்து அப்ளிகேஷன் பணம் வந்த மாதிரி நம்ம ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. 1,60,000 ஷேர்ஸுக்கு தான் அப்ளிகேஷன் பணம் 3 ரூபா வந்ததாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். இப்போ வந்து நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரி போடுவோம். ஜேர்னல் என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணுறதுனா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணால் எல்லா கம்பெனியும் டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணலாமா அப்படின்னா எல்லா கம்பெனியும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. எந்த கம்பெனியோட ஷேர் மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு பெரிய அளவில் மக்கள் ஆர்வம் காட்டலையோ அந்த கம்பெனி ஷேரை வந்து டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த ஷேரை இஷ்யூ பண்ணுறது கம்பெனியோடைய மெயின் பர்பஸ் என்னன்னா பப்ளிக்கிட்டேருந்து கேபிட்டலை பெற்று அதை பிஸ்னஸுக்கு பயன்படுத்துறதுக்காக தான். ஆனால் ஷேர் இஷ்யூ பண்ணும்போது அந்த ஷேரை வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னா அந்த ஷேரை எப்படியாவது சேல்ஸ் பண்ணணுங்கிற பர்பஸில் டிஸ்கவுண்டில் தள்ளுபடியில் கொடுப்பான். இந்த கணக்கில் வந்து ஒரு ஷேரோட ரேட்டு 10 ரூபா. ஆனால் 10% தள்ளுபடியில் 9 ரூபான்னு கொடுக்குறான். அந்த ₹1 எதில் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்கான்னா அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறான். அப்போ இதுதான் வந்து டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணுறதுக்கான மெயின் பர்பஸ். இப்போ நம்ம வந்து ஜேர்னலை ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஜேர்னலுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜேர்னல் வந்து ஷேர் அப்ளிகேஷன் மணிக்கு ஜேர்னல் போட போகிறோம். இப்போ ஜேர்னலை நம்ம பார்ப்போம். எஸ் லிமிடெட் இஷ்யூ பண்ணது 1,70,000 ஷேர்ஸ். ஆனால் பப்ளிக்கிட்டேருந்து அப்ளிகேஷன் வந்தது 1,60,000 ஷேர்ஸுக்கு தான் அப்ளிகேஷன் வந்திருக்கு. அப்போ இதுக்கான அமௌண்ட்டு தான் அப்ளிகேஷன் அப்போ 3 ரூபான்னு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கானோ. அப்போ 1,60,000 ஷேர்ஸுக்கு தான் 3 ரூபான்னு பணம் வந்திருக்கும். அதுக்கான ஜேர்னலை தான் நம்ம இங்கே போட போகிறோம். 1,60,000 ஷேர்ஸ் இன்ட்டு 3ன்னு போட்டால் 4,80,000 4,80,000. அப்போ கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 4,80,000 வருது. அந்த பணம் எது மூலியமாக வருதுன்னா ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் மூலியமாக வந்ததுனால டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன். இதுக்கான ஜேர்னல், இதுக்கான நேரேஷன்: application money received rupees 1,60,000 shares at rupees 3 per share. நெக்ஸ்ட் வந்து ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் மணியை வந்து
கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்போ கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா அதுக்கான டிரான்சாக்ஷன் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். அதுக்கான ஜேர்னல் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 4,80,000 4,80,000. இங்கே பேங்குக்கு வந்த அமௌண்ட்டை அப்படியே வந்து என்னன்னா கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதனால் அந்த பணம் பேங்க்கில் இருந்து எடுக்கிறதுனால பேங்க்கில் குறையுது, கேபிட்டலுக்கு வருது. கேபிட்டலுக்கு வந்த பணம் எது மூலியமாக வந்திருக்குன்னா ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் மூலியமாக வந்த பணம் வந்ததுனால கேபிட்டலுக்கு வந்திருக்கிறதுனால அது ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷனை வந்து டெபிட் பண்ணிவிட்டு டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு போட்டுடுறோம். 4,80,000 4,80,000 அப்ளிகேஷன் மணி ட்ரான்ஸ்ஃபர் டு ஷேர் கேபிட்டல். நெக்ஸ்ட் வந்து அலாட்மெண்ட் மணி டியூ. அலாட்மெண்ட் மூலியமாக கேபிட்டலுக்கு வர வேண்டியது எவ்வளோ அப்படின்னு இங்கே போடுறோம். அதுக்கப்புறம் வந்தது எவ்வளோ அப்படின்னு கீழே பார்ப்போம். இப்போ அலாட்மெண்ட் மூலியமாக கேபிட்டலுக்கு வர வேண்டியது எவ்வளோ அப்படிங்கிறதுக்கான ஜேர்னல் இங்கே பார்ப்போம். அதுக்கான பாருங்கள், அலாட்மெண்ட் மூலியமாக ₹4 வரணும். இதில் வந்து டிஸ்கவுண்ட்டும் அட்ஜஸ்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஷேரோட ரேட்டு ₹10 அப்படின்னா இது மூணுத்தையுமே ₹10 வரணும். ஆனால் ₹9 தான் வருது. அப்போ ₹1 எதில் அட்ஜஸ்ட் ஆகிருக்குன்னா அலாட்மெண்ட் அப்போ அட்ஜஸ்ட் ஆகிருக்கு. அப்போ இதுக்கான ஜேர்னல் நம்ம போடும் போது எப்படி போடணும் அப்படின்னா, ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் மணி டியூ, இதுக்கு ஜேர்னல் ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டிஸ்கவுண்ட் ஆஃப் இஷ்யூ ஷேர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். அதாவது ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் மூலியமாக கேபிட்டலுக்கு வர வேண்டியது எவ்வளோ, டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படிங்கிறதுக்கான இந்த ஜேர்னல் இங்கே கொடுத்துருக்கேன். அப்போ ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் மூலியமாக எவ்வளோனா 1,60,000 ஷேர்ஸுக்கு தான் இங்கே எவ்வளோ அப்ளிகேஷன் எவ்வளோவுக்கு வந்திருக்கோ அதுக்கு தான் நம்ம வந்து அலாட்மெண்ட் பணமும் வரும். அப்போ இங்கே 1,60,000 ஷேர்ஸுக்கு தான் அப்ளிகேஷன் பணம் வந்திருக்கு. அப்போ அலாட்மெண்ட் பணமும் 1,60,000 ஷேர்ஸுக்கு தான் வரும். அதனால தான் இங்கே 1,60,000 × 4 அலாட்மெண்ட் மணி வந்து ₹4 போட்டிருக்கிறதுனால × 4 அப்படின்னு போட்டுடுறோம். அப்போ அலாட்மெண்ட் ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் மூலியமாக வர வேண்டியது எவ்வளோன்னா 6,40,000. ஆக்சுவலாக வந்து டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படின்னா ₹1 1,60,000 ஷேர்ஸுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ₹1. ஏன் டிஸ்கவுண்ட் இங்கே போட்டிருக்கோம் அப்படின்னா, அந்த டிஸ்கவுண்ட்டு எதில் அட்ஜஸ்ட் ஆகிருக்குன்னா அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் ஆகிருக்கு. இங்கே டிஸ்கவுண்ட்டு மட்டும் அட்ஜஸ்ட் ஆகாமல் இருந்திருந்தால் இங்கே அலாட்மெண்ட் மணி 4க்கு பதிலாக எவ்வளோ ஆகிருக்குன்னா ₹5 ஆகிருக்கும். அதனால தான் வந்து டிஸ்கவுண்ட் இதில் அட்ஜஸ்ட் ஆகுனதுனால தான் ₹4 நம்ம காட்டுறோம். அப்போ அதுக்கான ஜேர்னல் டிஸ்கவுண்ட்டுக்கான ஜேர்னலையும் நம்ம என்ட்ரியையும் போட்டு காட்டணும். அப்போ 1,60,000 ஷேர்ஸுக்கு ₹1 டிஸ்கவுண்ட் அப்படின்னா எவ்வளோனா 1,60,000 ஷேர்ஸ். இந்த பணம் வந்து கேபிட்டலுக்கு வர்றது எவ்வளோனா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 8 lakhs வர வேண்டிய இடத்துல 6,40,000 அலாட்மெண்ட் மூலியமாக வருது. 1,60,000 டிஸ்கவுண்ட்டு. இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணோன்னா 8 lakhs வரும். இங்கே இதுக்கான நேரேஷன் அலாட்மெண்ட் மணி டியூ 1,60,000 ஷேர்ஸ் அட்ஜஸ்டட் ஆஃப் டிஸ்கவுண்ட். இப்போ அலாட்மெண்ட் மூலியமாக கேபிட்டலுக்கு வர வேண்டியது எவ்வளோ அப்படிங்கிறதுக்கான ஜேர்னல் போட்டோம். அதில் டிஸ்கவுண்ட்டும் அட்ஜஸ்ட் ஆகிருக்கிறதுனால டிஸ்கவுண்ட்டுக்கான என்ட்ரியும் சேர்த்து போட்டிருக்கோம். இப்போ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு, அதாவது கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ வந்திருக்கு அலாட்மெண்ட் பண்ணோன்னா 6,40,000. இங்கே என்ன அமௌண்ட் வந்திருக்கோ அதே அமௌண்ட்டு தான் இங்கே நம்ம போடுறோம். அப்போ 6,40,000 6,40,000 பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட், அதாவது ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் மூலியமாக பேங்குக்கு வந்த பணம் பீயிங் ஷேர் அலாட்மெண்ட் மணி ரிசீவ். அடுத்தது ஷேர் அண்ட் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி டியூக்கான ஜேர்னல் போடணும். அதுக்கான ஜேர்னல் ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெட்டார் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். இதுக்கான அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்ப்போம். ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மூலியமாக கம்பெனிக்கு வர வேண்டியது ₹2 வரணும். இதுவும் எதுக்கு போகணுன்னா அந்த 1,60,000 ஷேர்ஸுக்கு தான் நம்ம போடுவோம். இப்போ இதுக்கான அமௌண்ட்டை பார்ப்போம். இப்போது ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெட்டார் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 1,60,000 ஷேர்ஸ் × 2 அப்படின்னா 3,20,000 3,20,000. அதாவது கால் மணி டியூ ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மூலியமாக ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு எவ்வளோ அப்படின்னா 1,60,000 ஷேர்ஸ் × ₹2 அப்படின்னா 3,20,000 வரணும். இப்போ அடுத்தது வர வேண்டியது எவ்வளோன்னு போட்டோம். அப்போ பேங்குக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான
transaction equity share first and final call money received bank account debtor to equity share first and final call. அப்போ இங்கே என்ன அமௌண்ட் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கு வந்திருக்கோ அதே அமௌண்ட்டு தான் பேங்க்குக்கும் வந்திருக்கு. 3,20,000 3,20,000 ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி ரிசீவ்டு.